டிஎன்பிஎஸ்சி யூனிட் 5-6 அந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்னன்னா 5 திணைகள்லையும் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள். ஃபர்ஸ்ட் குறிஞ்சி நில விழா. இது பேர் என்ன அப்படின்னா வேலன் வெறியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குறிஞ்சி நில கடவுள் சேயோன் முருகன் வேலன் சொல்லுவாங்கள்ல. ஸோ வேலன் அப்படின்ற பேரில் வேலன் வெறியாட்டம் வந்து நிகழ்த்தப்படும். இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றக்குறவை கூத்து. அடுத்து பாருங்க, முல்லை நிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழா என்ன அப்படின்னா ஆய்ச்சியர் குறவை. அதாவது ஆயர்குல பெண்கள் மக்களுக்கும் ஆணிரைக்கும் துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை வேண்டி கும்பிடுறது தான் இந்த ஆய்ச்சியர் குறவை. இந்த ரெண்டு குறவையும் குழப்பிடக்கூடாது. அதாவது குன்றக்குறவை அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு, அதே மாதிரி முல்லை நிலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்ச்சியர் குறவை. அடுத்து பாருங்க, மருத நிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழா பேர் என்ன அப்படின்னா இந்திர விழா. இது நம்மளுக்கு தெரியும், 28 நாட்கள் கொண்டாடப்படும். அதே மாதிரி புகார் நகரத்தில் இந்திர விழா கொண்டாடப்பட்டது அப்படின்ற செய்தியை சொல்றது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியா? அடுத்து பாருங்க, இன்னொன்று, அதாவது புகார் நகரில் மட்டும் இல்லை மதுரையிலும் இந்திர விழா கொண்டாடப்பட்டிருக்குன்னு சொல்றது சின்னமனூர் செப்பேடு. அடுத்து பாருங்க, நெய்தல் விழா. இந்த நெய்தல் விழாவோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முன்னுயிர் விழா, நாவாய் விழான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடினது யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன். சரியா? குடுமி போட்டுட்டு கடலுக்குள்ள போய் விழா கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கடைசியா பாலை நில விழா. இது வந்து கொற்றவை தெய்வம். சரியா? கொற்றம்னா வெற்றி. ஸோ அந்த தெய்வத்தை வந்து கும்பிடுற விழா தான் இந்த பாலை நில விழா. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாலினி அப்படின்ற பெண்ணுக்கு வந்து வேடம் அணிந்து அவங்கள வந்துட்டு வந்து தெய்வமாக நினச்சி கும்பிட்டதா இந்த விழாவில் வந்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எதில் இருக்குது அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் திருவிழாக்கள் அப்படின்ற லெசனில் 5வது லெசனில் இருக்குது. நன்றி.